அத்தியாயம் 14. உதய், அவன் பொண்டாட்டின்னு சொல்றான், என்னன்னு விசாரிக்காம இப்படி அடிக்கிறது சரியில்லப்பா என்று தூரத்து சொந்தத்தில் பெரியவர் ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உதயாதித்தன் சரத்தின் உயிர் நாடியில் விட்ட உதயல் சரத் சுருண்டு விழுந்தான். என்றுமில்லாத ஆக்ரோஷத்தோடு உதய் மீண்டும் சரத்தை நெருங்குவதைக் கண்ட ராகவனும் சரவணனும், உதய் என்னடா பண்ற, பொறுமையாரு, ஏதாவது ஆயிட போகுது என்று அவனை ஆளுக்கு ஒரு புறமாக பிடித்துக் கொண்டனர். விடுங்க மாமா, இந்த பொறுக்கி என்ன செய்தான் தெரிஞ்சா நீங்களே அவனை கூறு போடுவீங்க, என்ன விடுங்க என்று திமிரியவன் குறையாத ஆவேசத்தோடு மீண்டும் அவன் உயிர் நாடியில் ஓங்கி உதைக்க போகவும் அவனை பிடித்தெழுத்த ராகவன், மச்சான் ஏன் அப்படி கண்ட்ரோல் இல்லாம போற, ஏதாவது ஆயிட போகுது, சொன்னா கேளு, சிவனேஷ் அங்கிள் வரட்டும், நம்ம மெதுவா விசாரிக்கலாம் என்று உதையை பிடித்து கொண்டான். டேய், நம்பி பழகுன பொண்ணுக்கு துரோகம் செஞ்ச அந்த சைக்கோ இத்தனை நாள் நடமாடிட்டு இருந்ததே பெருசு, இவனை இதுக்கு மேலே விட்டு வைக்கிறது தப்பு, விடுடா என்று உதய் மீண்டும் ஓங்கி மிதிக்க குறி தப்பி அவன் அடிவயிற்றை பதம் பார்க்கவும் வலையில் கதறிய சரத் இன்னுமே சுருண்டிருந்தான். உதய், அங்கிள் வந்துட்டே இருக்காரு, நாங்க அவனை அனுப்பி வைக்கிறோம், முகூர்த்த நேரம் முடிய போகுது, நீ முதல்ல உள்ள போ என்று உதயாதித்தனின் ஆவேசத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் ஆகிவிடுமோ என்று அதட்டல் போட்டு சரவணன் அவனை உள்ளே அனுப்ப முற்பட்டார். அதற்குள் அங்கிருந்த பெரியவர், ஏன்பா அந்த பொண்ணு நல்லா சிரிச்சு இவனோட ஊர் சுத்தி இருக்கு, நீ ஏன் அடிக்கிற, படாத இடத்துல பட்டு ஏதாவது ஆக போகுது என்று மனிதாபிமானத்தோடு சரத்தை பிடிக்க, இன்னொருத்தன் பொண்டாட்டிய மண்டா வர கூட்டிட்டு வந்தது நீங்க, இப்ப பொண்டாட்டியோட சேரணும்னு வந்திருக்கவன ஏன்பா அடிக்கிற என்று மற்றொருவர் கேட்க ஆவேசமாக அவர் புறம் திரும்பியவன் கோபத்தோடு சுட்டு விரலை நீட்டி, அந்த கல்யாணத்தை நீங்க நடத்தி வச்சிங்களா, அப்படி இருந்தா மட்டும் பேசுங்க என்று கர்ஜித்தவனை நெருங்கும் தைரியம் யாருக்கும் இல்லாது போனது. நடந்தது என்னன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க என்றவாறு கீழே இருந்தவனை இழுத்து நிறுத்திய உதய், தளிர என்ன சொன்ன என்று விழிகள் சிவக்க கேட்க சரத்திடம் பதில் இல்லை. பின்னே அவன் நினைத்து வந்ததென்ன, இங்கே நடப்பதென்ன? அவன் ஒளிபரப்பிய காணொலிகளை பார்த்த பிறகு உதய் தளிரை உதறி செல்வான் என்று நினைத்திருந்தவன் இந்த திருப்பத்தை எதிர்பார்க்கவில்லை. அதனாலேயே தளிரை பற்றி மோசமாக பேசி உதயை விலக வைக்க முயன்றான். ஆனால் அதையும் நம்பாமல் அவன் தன்னை சுழற்றி அடிப்பதை கண்டவனுக்கு இதற்கு மேலும் தளிரை தவறாக சொன்னால் நிச்சயம் உயிரை எடுத்து விடுவான் என்பது புரிபட, எனக்கு என் பொண்டாட்டி வேணும், அவளை அனுப்புங்க, நான் கிளம்புறேன் என்று திக்கி திணறும் போதே அங்கே வந்து சேர்ந்தது காவல்துறை வாகனம். வந்தவர்கள் சரத்தை அள்ளி ஜீப்பின் பின்னால் போட அவன் நிலையும் உதயின் கோபத்தையும் கண்ட சிவனேஷ், காம் டவுன் மை பாய், அப்பா பேசினாங்க, இனி நாங்க பாத்துக்கிறோம், ஆனா உனக்கு இவ்வளோ டென்ஷன் அதுவும் இன்னைக்கு கூடவே கூடாது, புரியுதா, கல்யாண மாப்பிள்ள சிரிச்ச முகமாதான் தாலி கட்டணும் என்று தோளில் தட்டி கொடுக்க, இவன் வெளியில வரக்கூடாது அங்கிள், என்ன தைரியம் இருந்தா என்னோட கல்யாணத்தை கேப்சர் பண்ண வந்தவங்களை விலைக்கு வாங்கி தளிரோட வீடியோஸை போட்டிருப்பான் என்றவன் ராகவனிடம், மச்சான் அது யாருன்னு பாத்தியா, அவனையும் இழுத்துட்டு வந்து போடு என்றவன் சிவனேஷிடம் குறையாத சீற்றத்தோடு பேசவும், இவ்வளவு கோபம் உனக்கு இப்ப நல்லதில்ல உதய், நான் பாத்துக்கிறேன், இப்ப சந்தோஷமா போய் கல்யாணம் பண்ணு என்றவர் உள்ளே சென்று ராகவன் காணொலி ஒளிபரப்பி இருவரையும் அழைத்து வந்திருக்க அவர்களையும் ஜீப்பில் ஏற்ற சொல்லிவிட்டு நின்றிருந்த கூட்டத்திடம், அவன் ஒரு கிரிமினல், இந்த கல்யாணத்தை கெடுக்கணும்னு தேவையில்லாம பிரச்சனை செஞ்சிருக்கான், அந்த பெண் மேல எந்த தப்பும் இல்ல, இனி நாங்க பாத்துப்போம், இன்னும் ஏன் நின்றுட்டு இருக்கீங்க, கல்யாணத்துக்கு வந்துட்டு ஆசீர்வதிக்க வேண்டாமா, எல்லாரும் உள்ள போங்க என்று காவல்துறை அதிகாரியே சொல்லவும் அதை ஏற்பதா இல்லை காணொலியை நம்புவதா என்ற குழப்பத்துடனே அனைவரும் மண்டபத்திற்குள் சென்றனர். தேங்க்ஸ் அங்கிள், அதெல்லாம் இருக்கட்டும், அடுத்த வீக் விருந்து என்னோடது, நீ தளிர கூட்டிட்டு வீட்டுக்கு வர மறந்துடாத என்றதும் சிறு புன்னகையோடு சரி அங்கிள் என்றவன் கிளம்பவும், ராகவ் உதய்க்கு ஏதாவது குடிக்க கொடு என்றவர் அங்கே வந்த அம்பலவாணனிடமும் பேச தொடங்கினார். என்ன தண்டில் இதெல்லாம், ஏன் நீ கூட எங்க கிட்ட சொல்லவே இல்ல என்ற நிவியால் இன்னுமே அதிர்வில் இருந்து மீள முடியவில்லை. எனக்கும் தெரியல அண்ணி, ஆனா இவங்க எல்லாரும் அக்காவுடைய ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல பாத்திருக்கேன் அண்ணி, எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா அக்கா இங்க வந்த பிறகு அவங்க யாரோடவும் டச்ல இல்ல, ஆனா எங்க அக்காவை இந்த அண்ணா எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது அண்ணி. என்ன சொல்ற, உனக்கும் தெரியாதா? ஆமா, நான் 9th படிக்கிறப்போ ஒரு முறை அக்கா டியூஷன் விட போன போது இவரையும் லேகா அக்காவையும் பார்த்தேன், அதோட சரி, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் பாக்குறேன் என்று தென்றல் சொல்லிக் கொண்டிருந்த அதே வேளை நடக்கும் கலவரத்தை கண்ட குழந்தைகள் பயத்தோடு நிவியை ஆளுக்கு ஒரு புறமாக பிடித்து கொண்டு நின்றிருந்தவர்கள் பெரியவர்களின் பேச்சில் அழவே செய்தனர். அவர்களை சமாதானப்படுத்திய நிவி உடனே அவர்களை கீழே இருந்து தன் நாத்தனார்களிடம் அழைத்து சென்றாள். சித்தி, ஏன் கல்யாணம் நடக்கல, ராஜி பாட்டி அப்புறம் அந்த தாத்தா எல்லாரும் மாமியும் சீதா பாட்டியும் எதுக்கு திட்டுறாங்க என்று அழுகையினுடைய வைஷு கேட்க கௌஷிகோ,
சித்தி, மாமா ஏன் அந்த அங்கிள அடிக்கிறாங்க? அப்பா, சித்தி, மாமா எல்லாரும் எங்க போயிருக்காங்க என்றான். வைஷு, அழக்கூடாது. நீங்க 2 பேரும் குட் கிட்ஸா? சித்தி சொல்றதை கேட்டு இந்த ஆன்டி கூட இருப்பீங்களா? நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். சித்தி, அப்ப மாமா மாமி கல்யாணம் நடக்காதா என்று அங்கு நடக்கும் கலைபரங்கள் கொண்டு தங்களுக்குள் எழுந்த சந்தேகத்தை கேட்கவும், என்ன நடக்கிறது என்று புரியாமல் குழம்பி நிற்கும் நிவி மட்டும் என்ன பதில் சொல்லிவிட முடியும்? மாமா வந்ததும் நான் கேட்டு சொல்றேன். நீங்க சமத்து குட்டிகளா இங்கே இருக்கணும் என்றவள் விழிகள் உதயை தேடி மண்டபத்தின் வாசலுக்கு செல்ல அவள் கைபேசியில் குறுஞ்செய்தி வந்திருந்தது. திறந்து பார்த்தவள் விழிகள் நம்ப முடியாமல் கூர்மையாக அவளின் அதிர்ச்சி இருமடங்காகி போனது அதில் ஒளிபரப்பப்பட்டிருந்த செய்தியை கண்டு. மாற்றான் மனைவியை மனம் புரிய முனைந்த பணக்கார வாலிபரின் வெறி செயல், தட்டி கேட்க வேண்டிய காவல்துறையும் கை கட்டி வேடிக்கை என்று தலைப்பிட்டு உதய் சரத்தை அடிக்கும் புகைப்படங்களும் காணொளியும் வந்திருப்பதை கண்டவள் பதறிக்கொண்டு வெளியே சென்றாள். மச்சான், இப்படியே மணமேடையில் உட்கார வேணாம், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போலாம் என்று ராகவனின் பேச்சை கேட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்த உதயாதித்தன் விழிகளில் மேடையில் இருந்த ராஜி தளிரை ஏதோ கேட்டுக்கொண்டிருப்பதை கண்டவன் வேகமாக செல்ல ராகவனை பிடித்து நிறுத்திய நிவி காணொளியை காண்பித்தாள். எப்படிங்க அது? யார் செஞ்சது என்று கேட்கவும் நெற்றியை பிடித்து கொண்டவன், நான் மேரேஜை கவர் பண்ண வந்தவங்கள ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா இப்ப எல்லார் கையிலும் செல்போன் இருக்கு, அதுல எடுத்து போட்டிருக்காங்க போல என்றவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவனுக்கும் தொழில் வட்டத்திலிருந்து அழைப்புகள் வந்த வண்ணம் இருந்தது. ஓரிருவருக்கு பதில் சொன்னவன் அதற்கு மேலும் அழைப்பை ஏற்காமல் சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டான். சரத் தன்மேல் சுமத்திய பழிகளை கேட்ட தளிருக்கு அதிர்ச்சியில் மயக்கம் வராத குறைதான். பின்னே தாலியை கழற்றி வீசி அவனிடமிருந்து தப்பித்து வந்த பிறகு இன்றுதான் அவனை பார்க்கிறாள். அப்படி இருக்கையில் தன்னை அவன் மனைவி என்று சொல்லி அவன் புனையும் கட்டுக்கதைகளை திரையில் ஓடும் காணொளிகளும் நிஜமென்று நம்ப செய்திடுமே. இதில் சூழ்ந்திருப்பவர்களின் பார்வைக்கும் ராஜியின் கேள்விக்கும் என்னவென்று பதில் சொல்லி அவள் எப்படி தன்னை நிரூபிக்க? அதுவும் இன்று இத்தனை பேர் நிறைந்திருக்கும் சபையில் அவளோடு சேர்ந்து உதயும் மற்றவர்களிடையே பேசு பொருளாகி போயிருக்கும் நிலையை கண்டவளுக்கு கண்களில் நீர் கோர்த்து விட்டது. தொண்டை குழி ஏறி இறங்க சுஜியும் ஜெகாவும் ஒரு புறம் பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருப்பதையும், மறுபுறம் அம்பலவாணன் தன்னை சூழ்ந்து கொண்டவர்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியாத அல்லல் படுவதையும் பார்த்தவளுக்கு நெஞ்சம் கனத்து போனது. அவள் கனவிலும் எதிர்பாராத தருணம் இது. சூழலின் கனம் கூடிக்கொண்டே செல்வதை கண்டவளுக்கு எப்படி தடுத்து நிறுத்துவது என்று புரியவில்லை. ஏன் இப்படி தன்னால் ஒரு பாவமும் அறியாத உதயும் அவன் குடும்பமும் இந்நிலைக்கு ஆளாகிவிட்டனரே என பதறியவள், அத்த பிளீஸ், எனக்கு உங்க கஷ்டம் புரியுது, ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க என்றவள் பேச்சு பெரிதாக ஜெகாவிடம் எடுபடவில்லை. பின்னே இன்னொருத்தனின் மனைவியை கரம் பிடிக்கும் அளவு உதயின் நிலை தாழ்ந்து விட்டதா? அவனுக்கு என்ன குறை என்று மகன் குறித்து எழுப்பப்படும் கேள்விகளில் அவருமே நிலை குலைந்து போயிருந்தார். கைமீறி போயிருக்கும் சூழலில் மற்றொரு முறை சூழ்நிலை கைதியாகி நிற்பவளுக்கு தான் கொண்ட கூட நட்பினால் அவள் பாதிக்கப்படலாம். ஆனால் அவளோடு சேர்த்து ஒரு பாவமும் அறியாத உதயும் குடும்பத்தாரும் பாதிக்கப்படுவதைத்தான் தாழ முடியவில்லை. ராஜியின் கேள்விகள் தரம் தாழ்ந்ததாகவே இருந்தாலும் அவர் கேட்பதற்கு அவள் அல்லவா காரணமாகி போயிருக்கிறாள். இத்தனை பேர் நிறைந்திருக்கும் சபையில் உதய் தாலி கட்டிருப்பது மற்றொருவன் மனைவி என்பது அவனுக்கு எத்தனை பெரிய அவச்சொல். நிச்சயம் இதற்கு அவளை இன்றி வேறு யாரும் காரணமாகிவிட முடியாது. சரத் குறித்த நினைவுகளை மறந்து அதை கடந்து தன் வாழ்வை அமைத்துக் கொண்ட தளிர் ஒருவேளை அதை செய்யாமல் போயிருந்தால் இன்று அவளை மண்ணோடு மண்ணாக புதைத்த இடத்தில் மரமே வளர்ந்திருக்கும். ஆனால் அதை தடுத்த மீனாட்சிக்கு கொடுத்த வாக்கினால் இன்று இவர்கள் முன் குற்றவாளியாக நிற்கும் அவலத்தை தளிரும் எப்படி விளக்க? இந்நிலையில் அவள் அதை செய்தால் மட்டும் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வர்? அம்பலவாணனின் உயரம் என்ன, அவர்கள் செல்வாக்கு, நற்பெயர் அத்தனையும் களங்கப்படுத்தும் விதமாக தன்னோடு நடைபெறவிருக்கும் திருமணம் அமைந்து போகும் என்று அவள் கனவிலும் எண்ணி பார்க்கவில்லை. எத்தனை சமாதானம் சொன்னாலும் இன்றைய நாள் அவர்களின் வாழ்வின் கருப்பு தினம் அல்லவா? அதற்கு அவளே காரணமாகி போயிருப்பதில் இத்தனை நேரம் இல்லாத குற்ற உணர்வு அதிகரித்து பெண்ணை கூறு போட தொடங்கியது. சுஜி நிவியின் புகுந்த வீட்டினரின் கேள்விகள், முக்கிய விருந்தினர்கள் அம்பலவாணனிடம் பேசிக் கொண்டிருந்த விதம், அதற்கும் மேலாக உதய் சரத்தை அடிக்கும் காட்சி திரையில் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருந்தது என்று அத்தனையும் கவனித்தவளுக்கு மூச்சே ஒரு கணம் நின்று போனது. அவள் கைபேசிக்கு அழைப்பு வரவும் அதை ஏற்றவள் சந்தியா பேசிய பேச்சையும் அவள் அனுப்பிய காணொலியை கண்ட பின்பு முழுதாக நொறுங்கி போனாள். ஏற்கனவே திருமணமான பெண் ஆசிரியை அதை மறைத்து பணக்கார வாலிபரை திருமணம் செய்ய முயன்ற மோசடி முன்னாள் கணவரால் வெட்ட வெளிச்சமாகியது. மண்டபத்தில் ஏற்பட்ட கலவரம் என்ற தலைப்போடு அவள்தான் இன்றைய நாளின் தலைப்பு செய்தியாக போயிருந்தாள்.
ஒரு காணொளியில் அவள் தலைப்பு செய்தி என்றால் மற்றொரு காணொளியில் உதய் தலைப்பு செய்தியாகி போயிருந்தான். அடுத்ததில் அவள் ஆசிரியராக பணிபுரியும் பள்ளியின் தாளாளரான அம்பலவாணன். அவர் கொண்ட நற்பெயர் என்று அத்தனையும் இன்று கேள்விக்குட்படுத்தப்பட்டு மக்கள் மத்தியில் விவாத பொருளாகி போயிருந்தனர். கண்ணீரோடு பார்த்து நின்ற தளிரின் மனமெங்கும் சொல்லிலடங்கா ரணம். என்ன தளிர் இதெல்லாம்? சரத் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணா? ஏன் சொல்லல என்று பதறிக்கொண்டு சந்தியா கேட்க அவளுக்கு பதிலளிக்க முடியாத நிலையில் நின்றிருந்தாள் தளிர். இதுதானே, இதைத்தானே சரத் எதிர்பார்த்தான். இப்படி ஒரு நாளுக்காகத்தான் அவனது 6 வருட காத்திருப்பு. உதயாதித்தன் என்றில்லை, தளிர் வேறு யாரை திருமணம் செய்ய முயன்றிருந்தாலும் அவன் இன்று அரங்கேற்றிய நாடகத்தை தான் என்றிருந்தாலும் வெற்றிகரமாக செய்து முடித்திருப்பான். தன்னை நிராகரித்த தனக்கு கிடைக்காத தளிரின் வாழ்வை சீரழித்து அவளை நிர்மூலமாக்க அவன் எடுத்த முயற்சியில் தளிரோடு சேர்த்து அவள் மணக்கவிருக்கும் மணமகன் உதய் என்றில்லை, அவன் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் இதே நிலைதான். சாரி அத்தை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இது சொல்லாம விட்டது என்னோட தப்புதான் என்று கண்ணீரை துடைத்த தளிர் ஜெகதீஸ்வரியிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, இத்தனை வருஷமா பணம் காசு சொத்து எதுவும் வேணாம்னு தேடி வராதப்பவே நினைச்சேன், எப்படிடானு இப்பதானே தெரியுது என்று அருவருப்போடு சொன்னவரின் வார்த்தைகள் தளிர் தென்றலை சுக்குநூறாக சிதற செய்திருந்தது. நாங்க எப்படி வாழ்றோம், நீங்க ஒன்னும் சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்ல என்று தென்றல் கண்ணீரோடு முன்னே வரவும், தப்பும் பண்ணிட்டு பேசவும் செய்வீங்களா? உங்க லட்சணத்துக்கு நீங்க வாயை திறக்க கூடாது என்று அவர் தென்றலை கண்டித்தவரிடம், என்ன பேசுறீங்க நீங்க? இவங்க உங்க தம்பி குடும்பம், அந்த நினைப்பும் வார்த்தையில கொஞ்சம் கண்ணியமும் கவனமும் இருக்கட்டும் என்றாள் சுஜி. தம்பி குடும்பமா? இன்னொரு முறை அதை சொல்லாதம்மா. இவங்க செய்திருக்க வேலையால என்னால வெளியே தலை காட்ட முடியாது. இனி இந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களை ஏமாத்தினதுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா கொடுத்து உள்ள தள்ளுங்க, நான் ஏன்னு கேட்க மாட்டேன். ஆனா எங்க பேரை எங்கேயும் இழுத்து விடாதீங்க. நாங்க மானமுள்ள குடும்பம், இதுங்கள மாதிரி இல்ல என்று அண்ணாமலையிடம் கைகூப்பி துண்டை உதறி தோளில் போட்டு திரும்பியவர் அங்கே நின்றிருந்த சீதாவிடம், அந்த வீட்டுல குடும்பம் தான் நடத்துறீங்களா இல்ல வேற எதுவுமா? இப்படிப்பட்ட பொழப்புக்கு என்று அவர் பார்த்த பார்வையை சீதாவை முழுவதுமாக மறிக்க செய்திட குனிந்த தலை நிமிராமல் நின்றிருந்தவரின் கரம் நடுக்கத்தோடு மகளை பத்திரமாக பிடித்து கொண்டது. அதே நேரம் குறையாத ஆவேசத்தோடு மேடை ஏறிய உதயாதித்தனின் செவியில் கஜபதியின் நாராசமான வார்த்தைகள் விழ வேகமாக நெருங்கி அவரை ஊங்கி அறைந்தவன், இதுக்கு மேல ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்தது கொன்னுடுவேன், அவுட் என்று கர்ஜிக்க அதை கண்ட ராஜியின் கண்ணமோ தானே அடி வாங்கியது போல காந்திட அவர் உடலோ வெகுவாக வெடவெடுத்து போனது. அதை எதிர்பாராத கஜபதி கன்னத்தை பிடித்துக் கொண்டு, என்னை அடிச்ச நான் யாரு தெரியுமா என்று கஜபதியின் முகம் அவமானத்தில் கருத்திருந்தது. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? ஐ சே ஜஸ்ட் கெட் அவுட் என்று சீரியவனின் விழிகளில் தளிரின் கண்ணீர் சுமந்த முகம் தென்பட, அக்கா உன்கிட்ட இவளை பாத்துக்க சொல்லிட்டு தானே போனேன், நீ என்ன செய்துட்டு இருக்க என்று கோபமாக சுஜியிடம் கேட்கவும், ராஜி மட்டுமல்ல ஜெகாவும் இத்தனை நாட்களாக காணாத மகனின் கோபத்தில் வெகுவாக திகைத்து போனர். தன்னை வெளியேற சொன்னவனை முறைத்து நின்றிருந்த கஜபதியின் கையை பிடித்த அவர் மகன், அப்பா திரும்ப அடிச்சிட போறாங்க, வாங்க போயிடலாம் என்று கூறவும் எங்கே மீண்டும் அறைந்து விடுவானோ என்ற பயத்தில் கஜபதி வேக வேகமாக மேடையில் இருந்து இறங்கியிருந்தார். ராஜிமா என்று கஜபதியை பார்த்து நின்றிருந்த ராஜியை அழைக்கவும் தூக்கி வாரி போட மகன் புறம் திரும்பியவர், என்ன சொல்ல ஆதி என்று அவன் அருகே வந்தார். தளிர என்ன கேட்டுட்டு இருந்தீங்க என்றான் மிதமிஞ்சிய கோபத்தோடு. நானா? இல்லையே, ஒண்ணும் இல்லையே, நான் ஒண்ணு கேட்கலப்பா என்றவர் வெளிரு போன முகத்தை இயல்பாக்க முயன்றார். இல்ல, நான் வரும்போது பார்த்தேன், ஏதோ கேட்டுட்டு இருந்தீங்க, என்னன்னு சொல்லுங்க என்றவனின் வார்த்தையில் இருந்த அழுத்தமும் குரலில் இருந்த சீற்றமும் ராஜியின் வாயை பூட்ட செய்ய மௌனமாக அவனை பார்த்தார். உங்களைத்தான் ராஜிமா, அவகிட்ட என்ன கேட்டீங்களோ அதை இப்ப கேளுங்க என்றவன் உருமவும், இல்லப்பா கல்யாணம் ஆனது என்றவருக்கு உதய் நின்ற கோலத்தில் அடுத்த வார்த்தையை உச்சரிக்கும் தைரியம் இல்லாது போனது. ஒரு நொடி ஆழ்ந்த மூச்சு எடுத்து விட்டவன், இப்ப என்ன, உங்களுக்கெல்லாம் இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியணும், அதுதானே என்றவன் மேடையில் இருந்தவர்களை பார்க்க அவர்களிடம் கலவையான உணர்வுகள். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு பெண்ணுடைய சம்மதம் இல்லாம அவ விருப்பத்தை மதிக்காம அவளுக்கே தெரியாம அவ கழுத்துல கட்டப்பட்ட கயிறுக்கு தாலினோ அத கட்டுனவன் புருஷனோ நடந்ததுக்கு பேரு கல்யாணம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆமா இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் சின்ன வயசுல இருந்து கூட படிச்ச பரதேசி நண்பங்கிற போர்வையில தளிருக்கே தெரியாம அவளை ஏமாத்தி கட்டின தாலி அது.
அதுவும் தன்னை ஏமாத்தி கட்டப்பட்டது தெரிஞ்சதும் அவ உடனே கழட்டி போட்டுட்டா. அவளுக்கு மட்டும் இல்ல, என்ன பொறுத்த வரையிலையும் அந்த தாலிக்கு எந்த மதிப்பும் இல்ல என்று தீர்மானமான குரலில் சொல்லவும், என்ன ஆதி, இவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்ற? என்ன இருந்தாலும் இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லாம விட்டது தப்பு தானே? மா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. தளிர் சரத்தை காதலிச்சிருந்தாலோ இல்ல திருமணம் செய்ய விரும்பி இருந்தாலோ, அவன் கட்டிய தாலியோட அவனோட வாழ்ந்திருந்தாலோ இத திருமணம்னு சொல்லலாம். ஆனா அவளுக்கு நடந்தது பேர் விபத்து. விபத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லம்மா என்ற உதயை நன்றி பெருக்கோடு பார்த்திருந்த சீதாவின் மனதில் நிம்மதி பரவியது. என்ன பேசுற உதய்? நீ சொல்ற விபத்துனால தளிர் மட்டும் இல்ல, இப்ப நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு நிகழ்வு இதுவரை நடந்ததில்ல. நீ சொல்ற விபத்தை பத்தி நமக்கு முன்கூட்டியே தெரியாதால மத்தவங்க கேள்விக்கு ஆளாகி விளக்கம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம்னு உனக்கு புரியுதா என்றார் அண்ணாமலை. தாத்தா, சரி ஆதி, அவங்க மேல தப்பு இல்லன்னு போது அத நம்ம கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? எதுக்காக யாருக்கும் சொல்லாம இவ்வளவு தூரம் கொண்டு வரணும்? முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியது தானே என்று ஜெகாவும் கேட்க, யாருக்கும் தெரியாதுன்னு யார் சொன்னா? எனக்கும் அப்பாக்கும் தெரியும் என்று உதய் சொல்ல மற்றவர்களிடம் பேரதிர்ச்சி. என்னப்பா சொல்ற? உங்களுக்கு தெரியுமா? ஏன் என்கிட்ட சொல்லல? ஆமா தாத்தா, தளிர் என்கிட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு. அவ எதையும் மறைக்கல. இன்ஃபேக்ட் இப்ப இந்த கல்யாணத்தை நடத்துறதே நான் தான். தளிர் சொன்ன பிறகும் எங்களுக்கு எந்த தகவலும் சொல்லாம கல்யாணத்தை நடத்துறேன்னு சொல்ற. உன்னோட முடிவால நம்மோட குடும்ப கௌரவம், பேரு எல்லாமே இப்ப பேசு பொருளாகி இருக்கு. இத நீ ஏன் முன்னாடியே சொல்லல என்று கேட்டவருக்கு என்ன பதில் சொல்லி புரிய வைப்பது என்ற யோசனையுடன் தந்தையை பார்த்தான். பின்னே அவர்களுக்குள்ளாகவே இதை மறைத்துவிட முயன்றவர்களுக்கு இப்போது அனைவர் முன்னிலையிலும் வெட்ட வெளிச்சமாகி போனது அவர்களுக்குமே பெரும் அதிர்ச்சிதான். நிச்சயமாக அவர்கள் பெயர் பொதுமக்கள், தொழில் மற்றும் நண்பர்கள் வட்டாரத்தில் பேசும் பொருளாக இருக்கும் என்பதை உதயம் உணர்ந்திருந்தான். ஆனால் தளிரும் சீதாவும் இதை திட்டமிட்டு நடத்தாத போது அவன் எப்படி அவர்களை குறை சொல்ல முடியும்? தாத்தா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, நான் நிதானமா சொல்றேன் என்று உதய் பேசிக் கொண்டிருக்க விருந்தினர்களின் மத்தியில் இருந்த சலசலப்பு மெல்ல அடங்கி இருந்தது. கீழே இருந்த குழந்தைகள் நிவியின் நாத்தனார் மூலமாக ஓரளவு விடயத்தை தெரிந்து கொள்ளவும், மேடையில் இருந்த தளிரின் கண்ணீரை கண்டு தாழ முடியாத வைஷு உடனே மேடைக்கு சென்று தளிரின் முன் நின்றாள். மேம், அழாதீங்க. எங்க மாமா குட் பை. நான் எது கேட்டாலும் மாட்டேன்னு சொல்ல மாட்டார். ட்ரஸ்ட் மீ மேம். அந்த அங்கிளை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணிப்பார். இல்லைன்னா நான் மாமா கூட பேசவே மாட்டேன் என்றிட கீழ்தலை பற்களால் கடித்தெழுத்து கொண்டு வைஷுவை பார்த்தவளின் கரம் குழந்தையை தன்னோடு சேர்த்தணைத்துக் கொண்டது. நிஜமாதான் மாமி என்று தளிரின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவளின் கண்களில் இருந்து கண்ணீர் உடைப்படுத்தது. வைஷு, என்ன இது? கண்ணு தொட என்றவளின் கரமே தன் வார்த்தைகளை செயல்படுத்த அவள் மனமோ உதயை கண்டு விம்மி வெடித்தது. ஒரு கையால் குழந்தையை பிடித்திருந்தவள் எங்கே வாய் விட்டு கதறி விடுவோமோ, அது வேற இன்னும் நிலைமையை மோசமாக்கி விடுமோ என்று மற்றொரு கையால் நெஞ்சை அழுத்து பிடித்துக் கொண்டவளின் சூடான கண்ணீர் மௌனமாக வெளியேறியது. நீங்க அழுதா எனக்கும் அழுகு வருது மேம். பிளீஸ், எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களை அழ வச்சு அந்த அங்கிளை எங்க மாமா பனிஷ் பண்ணிருவாரு. நீங்க வேணும்னா பாருங்க என்றதும் தன் முகத்தை அழுந்த துடைத்தவள் வைஷுவை கட்டிக்கொண்டு சுவரோடு சாய்ந்த அதே வேளை உதயாதித்தனுக்கு அழைப்பு வந்தது. சொல்லுங்க அங்கிள் என்றிட மறுபுறம் இருந்த சிவனேஷ் சொல்லிய செய்தியில் உதயாதித்தனின் முகத்தில் சொல்லனா அதிர்ச்சி பரவ உடனே அவன் விழிகள் அவசரமாக தளிரைத்தான் துள்ளாவியது. அங்கே மணமகள் அறையின் வாயிலில் வைஷுவோடு நின்றிருந்தவளை பார்த்தவாறே, என்ன சொல்றீங்க அங்கிள்? ஹவ் இஸ் இட் பாசிபிள் என்று தலையை உலுக்கிக் கொண்டவனின் விழிகள் தன்னையே பார்த்து கொண்டு நின்றிருந்தவளை அழுத்தமாக அவதானித்தது. அங்கிள், இதுக்கு வாய்ப்பே இல்ல, பிளீஸ் கிராஸ் செக் பண்ணுங்க என்றவனின் இதய துடிப்பு பன்மடங்காக பெருகியதில் அவன் முகத்திலும் என்றுமில்லாத பதட்டம் குடிகொண்டது. ஆனால் அவர் மேலும் கூறிய செய்தியில் உதயனின் உடல் வெகுவாக இருக மறுபுறம் இருந்த சிவனேஷ் பேசி முடித்த போது விழிகள் சிவக்க நின்றிருந்த உதயனின் மனதில் பெருமை படர்ந்தது. யாரு ஆதி போன்ல என்ற ஜெகாவின் கேள்விக்கு பதிலளிக்காது அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தவனின் பார்வை நிலை கொண்டதென்னவோ தளிரிடமே. என்னாச்சுனா? வாங்க, முகூர்த்த நேரம் முடிய போகுது என்று நிவி அழைத்தாள். பின்னே கலவரங்கள் ஓரளவு அடங்கிய நிலையில் இவர்களுக்கு குறிக்கப்பட்ட அதிகாலை முகூர்த்தம் தவறிவிட்ட போதிலும் அடுத்த முகூர்த்தத்தில் திருமணத்தை முடித்துவிட அம்பலவாணன் ஐயரிடம் பேசியிருந்தார். மச்சான், எழுந்து வாடா, ஏன் உட்காந்துட்ட? எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க என்ற ராகவன் அவன் கழுத்தில் மாலையை அணிவிக்க அழுத்தமாக தன் முகத்தை துடைத்து
ஒரு பெருமூச்சோடு எழுந்து கொண்டவன் தலையை இருபுறமும் அசைத்தவாறே, இல்ல மச்சான், இந்த கல்யாணம் நடக்காதுடா என்றான். என்னடா சொல்ற? ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு என்று கேட்க, அவனை தாண்டி மணமேடையின் நடுவில் வந்து நின்ற உதயாதித்தன், இந்த கல்யாணம் நடக்காது என்று சபையில் நிறைந்திருப்போரிடம் தீர்க்கமான குரலில் சொல்லியவாறே தன் கழுத்திலிருந்த மாலையை கழற்றிட, அதை கண்ட சீதாலட்சுமி இத்தனை நேரம் கொண்டிருந்த நூலிலை நம்பிக்கையும் அறுபட்டதில் மொத்தமாய் உருக்குலைந்து போனார். உதயின் வார்த்தையில் திகைத்த தென்றல் இடிந்து போய் அமர்ந்த சீதாவிடம் கண்ணீரோடு செல்ல, மறுபுறம் இருந்த சுஜியும் நிவியும் உதயின் வார்த்தைகளில் உச்சக்கட்ட அதிர்வோடு அவனை பார்த்தனர். என்னங்கது, அண்ணன் ஏன் திடீர்னு அப்படி சொல்றாங்க? நீங்க நியூஸ் அவர்கிட்ட காமிச்சிட்டீங்களா என்று நிவி ராகவனை கேட்க, அவனோ இல்லை என்று தலையசைத்தவாறே நண்பனை தான் பார்த்திருந்தான். தந்தையை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்த அம்பலவாணன் திகைப்போடு மகனை பார்த்தவர் மறுநொடி தளிரை பார்க்க, சர்வ அலங்காரத்தோடு இருந்தவளோ முழுதான உரைநிலைக்கு சென்றிருந்தாள். சிறு அசைவின்றி நின்றிருந்த தளிரின் விழிகள் உதயை பார்த்த வண்ணம் இமை சிமிட்டவும் மறந்திருக்க, அவள் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் மட்டுமே அவள் உயிர்ப்போடு இருப்பதை உறுதிப்படுத்தியது. மறுபக்கம் ராஜியின் முகம் மகிழ்ச்சியில் கூத்தாட, அவள் அருகே இருந்த ஜெகாவும் நிம்மதி மூச்செடுத்தவராக மகனை பார்த்தார். திருமணம் நடைபெறாது என்று உதய் சொன்ன அடுத்த சில நிமிடங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 பேருக்கும் மேலாக நிறைந்திருந்த அப்பெரிய திருமண மண்டபத்தில் அப்படி ஒரு நிசப்தம் குடிகொள்ள, அதை உடைத்தது வைஷுவின் அழுகுரல். அவசரமாக மகனிடம் சென்ற அம்பலவாணன், உதய், ஏன் இந்த முடிவு? யார் போன்ல என்று கேட்கவும், பா, இனியும் யாரும் இங்க இருக்க வேண்டாம், வந்திருக்க கெஸ்ட் எல்லாரையும் அனுப்பிடுங்க, நான் அங்கிளை பார்த்துட்டு வரேன் என்று வேகமாக சென்ற மகனை வேதனையுடன் பார்த்த அம்பலவாணன் உடனே கைபேசி எடுத்து, ஹலோ ஹலோ சிவா என்றார். தப்பு தப்பு நம்ம மேல. இத்தனை நாளா என் மகளுக்கு நடக்க போற நல்லது என்ன வேற எதையும் யோசிக்க விடல. எத்தனை சமாதானம் சொன்னாலும் நான் அண்ணன் குடும்பத்தை இந்த நிலையில நிறுத்தினது சரியாகிடாது. என்னால ஏற்பட்ட களங்கத்தை நான் தான் துடைக்கணும் என்ற சீதாவிற்கு இந்த நொடிய உயிர் போய்விடாதா என்று எண்ணும் அளவு அத்தனை வேகமாக வலி ஊடுருவியது. நெஞ்சம் மரத்து போக கண்ணீரும் வற்றிய நிலையில், நான் செய்த தப்புக்கு நான் தான் பிராயச்சித்தம் பண்ணணும், தயவு செஞ்சு சொன்னதை செய்யுங்க என்று சீதா நெஞ்சை கல்லாக்கி கொண்டு சொல்ல, இரு மகள்களும் கண்ணீரோடு அவரை பார்த்தனர். செய்த தப்பு திருத்தி மன்னிப்பு கேட்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க தென்றல், தயவு செய்து போய் தயாராகு, நம்மால மாப்பிள்ளைக்கு இன்னொரு அவமானம் வேண்டாம் என்று சொல்ல, கரைந்த விழிகளோடு நின்றிருந்த தளிரின் உயிர்கூடு சீதாவின் வார்த்தைகளில் நொறுங்கி போனது. அம்மா பிளீஸ் மா, இது வேண்டாம், நான் எனக்கு என்று நெஞ்சம் விம்ம துடிக்கும் இதழ்களுடன் தாயை பார்த்தவளுக்கு அதற்கு மேல் வார்த்தை எழாதளவு நெஞ்சை முட்டி அழுத்தி கொண்டு நின்றது உதயின் நினைவுகள். அதிலும் திருமணத்தை ஆவலாக எதிர்பார்த்த அவன் பேச்சு, சிரிப்பு, கேலி, பாடல், அணைப்பு, ஸ்பரிசம் என்று மொத்தமும் ஒன்றன் பின் ஒன்றாக படையெடுத்து அவளை ஆட்கொள்ள நெஞ்சை அழுத்தும் நினைவுகளால் கண்ணீர் பெருகியது. பல வருடங்களுக்கு முன் அவளுக்குள் புதைந்து போயிருந்த பழைய இளந்தளிரை நேற்றிரவே உயிர்ப்பித்த உதயாதித்தனுடனான திருமண வாழ்வு குறித்த கனவோடு இரவை கழித்தவளுக்கு இப்போது அத்தனையும் காணல் நீராகி போனதை அத்தனை எளிதாக நம்ப முடியவில்லை. தனக்கான ஆண்மகன் தன் தந்தையின் இடத்தை நிரப்ப வந்தவன் இன்று தனக்கில்லை என்ற நிஜம் உயிர் வரை சென்று துளைக்க, அப்பா என்று இதழ்கள் நடுங்க சத்தமின்றி கதறியவளுக்கு இப்போது உதயை முழுதாக தாரை வார்த்து தங்கைக்கே கொடுக்கும் கொடுமையை சொல்லி வாய்விட்டு அழக்கூட முடியாத நிலை. அம்மா பிளீஸ், இது வேண்டாம், என்னால அத்தனை எப்படி கல்யாணம் செய்ய முடியும், இது வேண்டாமா என்று தென்றலின் மன்றாடலை ஏற்க சீதா தயாராக இல்லை. அக்கா பிளீஸ், நீயாவது அம்மா கிட்ட சொல்லு பிளீஸ்கா என்று விம்மியவள் மனம் ஊரிலிருந்த அத்தனை தெய்வங்களுக்கும் வேண்டுதல் வைத்த அதே நேரம், இப்ப இந்த கல்யாணம் நடக்கல, என்ன நீங்க உயிரோட பாக்குற கடைசி நிமிஷம் இதுவாதான் இருக்கும் என்று சீதாவின் தீர்க்கமான குரலில் தூக்கி வாரி போட, சீதாவை பார்த்த இளந்தளிர் நெஞ்சம் நொறுங்க கிட்டத்தட்ட ஒரே நிலைக்கு சென்றிருந்தாள். அனைத்திற்கும் காரணகர்த்தாவான தன்னை தான் கொண்ட கள்ளமில்லா நட்பை நிந்தித்துக் கொண்டவள், அதை கலங்கப்படுத்தியவனின் காலம் கடந்த சூழ்ச்சி இன்று இருவரின் வாழ்வை பலி கேட்பதைக் கண்டு ஊமையாய் கதறிக் கொண்டிருந்தாள். அக்கா அக்கா என்ற தங்கையின் அழைப்பு கூட அவள் காதில் விழவில்லை. இதழ்களை கடித்தவாறு மௌன கண்ணீர் பெருக்கெடுக்க, விழிகள் விட்டத்தை வெறிக்க நின்றிருந்தவள் உயிர் ஒரு கணம் துடித்து அடங்கியது. மனதில் படர்ந்த வெறுமையுடன் கண்ணீரை துடைக்கவும் மறந்தவளாக, வா தென்றல் என்று உயிர்பற்ற குரலில் தென்றலை அழைத்து சென்று தன் போக்கில் அவள் கட்டியிருந்த தாவணியை கலற்றத் தொடங்கினாள்.
அக்கா ப்ளீஸ்க்கா வேண்டாம் என்று தென்றல் அழுகையினோடே அவள் கையை பிடிக்க அதை உதறி அவளுக்கு புடவை மாற்றி தங்கையின் கண்ணீரை துடைத்தவளின் இதழ்கள் தன் போக்கில், உதய் ரொம்ப நல்லவர் தென்றல், அவரை மாதிரி ஒருத்தரை நீ எங்கேயும் பார்க்க முடியாது என்றாள். அக்கா என்னக்கா பேசுற என்று தென்றல் பதறிக்கொண்டு தளிரை பார்க்கவும், அதையெல்லாம் கணக்கில் கொள்ளாது, நீ எதையும் யோசிக்காத, அவருக்கு ஒன்னு பிடிக்கும் தென்றல், கண்டிப்பா நல்லா பார்த்துப்பார், அவர் கிடைச்சது உன்னோட அதிர்ஷ்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்க அவள் மனமோ அவர் மிஸ் பண்ணிட்டது என்னோட துரதிர்ஷ்டம் என்று ஊமையாய் கதறியது. குரலை செருமி தன்னை நிதானித்தவள், என் தங்கச்சிக்கு அவரை விட நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்க என்று தென்றலின் நெற்றியில் முத்தமிட்டவள் அவள் முகத்தில் ஒப்பனை செய்ய அவள் விழியில் வந்து விழுந்தது மருதாணியில் எழுதியிருந்த உதயாதித்தனின் பெயர். தளிரின் விழிகள் அவன் பெயரில் நிலை கொள்ள அதைத் தொடர்ந்து அவன் தனக்கு வளையலிட்டது, முத்தமிட்டது என்று ஒவ்வொரு நொடிகளும் மனதை அழுத்த பொங்கிய அழுகையை மென்று விழுங்கியவள் தன் கையில் இருந்த வளையலை ஒவ்வொன்றாக கழற்றி தங்க கையில் அனுபவிக்க தொடங்கினாள். அக்கா என்னக்கா செய்யற, இதெல்லாம் வேண்டாம் என்று நெஞ்சம் பதற தளிரை பார்த்தவளின் விழிகளில் திரையிட்ட நீர் அவள் பிம்பத்தை மறைத்தாலும் தளிரின் வேதனையை உணர்ந்தவளின் மனம் வெகுவாக கசங்கி போனது. பின்னே மருதாணியில் அவள் உதயின் பெயரை எழுதியதில் தொடங்கி அவன் அதை கண்டுபிடிக்க முற்பட்டது. பின் உதய் தளிருக்கு வளையலிட்டது வரை நிவி புகைப்படமாக தென்றலுக்கு அனுப்பி கொண்டுதானே இருந்தாள். அதையெல்லாம் கண்ட தென்றலும் தளிரின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியையும் இருவரின் ஜோடி பொருத்தத்தையும் கண்டு எத்தனை பூரித்து போயிருந்தாள். அம்மாவை நான் கடைசி வரை கூட இருந்து பத்திரமா பார்த்துப்பேன் தென்றல், எங்களை பத்தின கவலை உனக்கு எப்பவும் வேண்டாம், நீ என்ன மாதிரி இல்லாம அவரோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண என்றவளுக்கு என்ன முயன்றும் உதயின் அணைப்பு, அதில் கனன்ற தாபம், அதைத் தொடர்ந்து அவன் பாடல் பேச்சுக்கள் என்று அத்தனையும் சித்திரவதை செய்ய அவள் கைகள் மேலும் தொடர முடியாமல் நடுக்கம் கொண்டது. அவன் நினைவிலிருந்து தப்பிக்கும் முயற்சியாக கண்களை அழுத்தமாக மூடிக்கொண்ட தளிரை பார்த்திருந்த தென்றலோ தமக்கையின் பேச்சில் கொண்ட அதிர்வோடு அவள் நிலையைக் கண்டு கண்ணீர் வடிய அமர்ந்திருந்தவள், அக்கா நீயும் அத்தானும் தான் பெர்ஃபெக்ட் மேட்ச், ப்ளீஸ் இப்படி பேசாத, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என்று அவள் வயிற்றை கட்டி கொண்டு கதறிட கசந்த புன்னகையோடு தங்கையை பார்த்த தளிர் அடுத்த சில நிமிடங்களில் உதய நினைவுகளை தனக்குள் எரித்து சாம்பலாக்கியவள் இனி அவன் தன் தங்கையின் கணவன் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு தென்றலின் முகத்தை நிமிர்த்தினாள். இல்ல தென்றல், நம்ம கையில எதுவும் இல்ல, யாருக்கு யாருன்னு ஆண்டவன் முடிச்சு போட்டிருக்கானோ அவங்க சேர்றதா சரி. அவருக்கு இந்த மாதிரி அழுதா பிடிக்காது, அவருக்கு முன்கோபம் கிடையாது, ஆனா அவர் கோபப்பட்டா நீ கூட பேசாம கொஞ்சம் பொறுமையாயிரு என்றவள் வெதும்பும் மனதை இறுகி பிடித்து தன் நகைகளை ஒவ்வொன்றாக கழற்றி தங்கையின் கழுத்துக்கு இடம் மாற்றி இறுதியாக தென்றலுக்கு பூ வைத்து வெளியில் அழைத்து வந்தாள். இரு மகள்களையும் பார்த்த சீதா இளந்தளிரின் கழுத்தில் இருந்த மாலையை கழற்றி இளந்தென்றலின் கழுத்தில் போட்டு கூட்டிட்டு போ என்று சொல்ல இரு மகள்களும் விழிகளில் உயிர் பற்று ஜீவனை தொலைத்து நடைப்பிணமாகத்தான் மணமேடைக்கு சென்றனர். மகள்கள் செல்லவுமே கதவை அடைத்துவிட்டு அங்கேயே மடங்கி அமர்ந்திருந்தவரின் மனசாட்சியே அவரை கொன்று கூறு போட நொடிக்கு நொடி மனதின் பாரம் அதிகரித்ததில் எத்தனை முயன்றும் இழந்த கேவலை அப்பா என்று வாய்விட்டு சத்தமின்றி கதறியவர் கண்கள் உடைப்படுத்து நிற்காமல் கண்ணீர் வழிந்தது. ஏங்க எங்களை தனியா விட்டுட்டு போனீங்க, எங்களையும் அன்னைக்கே கூட்டிட்டு போயிருக்கலாமே, 2 பொண்ணுங்க பிறந்தப்போ எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க, நாம 2 பேரும் சேர்ந்து எத்தனை கனவு கண்டிருப்போம், ஆனா இப்போ நம்ம பொண்ணுங்களை நானே கொன்னுட்டேங்க, என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். அன்னைக்கு நீங்க கூட இருந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே ஆண்டவா. ஆனா ஏன் ஆண்டவன் நம்மள இப்படி சோதிக்கிறான்? என்னாலதான் என் பொண்ணுங்களுக்கு இந்த நிலைமை, என்னை விட மோசமான அம்மா யாருமே இருக்க முடியாது. வேண்டாம், இதுக்கு மேல என் பொண்ணுங்க படக்கூடிய கஷ்டத்தை என்னால பார்க்க முடியாது, தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போயிடுங்க என்று முகத்தில் அரைந்து கொண்டு சத்தமின்றி கதறியவர், ஏன் நீ என்ன தடுத்தீங்க? இப்ப பாருங்க, தப்பே செய்யாத என் மகளுக்கு அன்னைக்கு எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சு நீங்க என்ன தடுத்தீங்களோ அதெல்லாம் இப்ப நடக்குது அண்ணி. அன்னைக்கு ஏதேதோ பேசுனீங்களே, இப்ப வந்து பேசுங்க. உங்களுக்கு தெரியும், தளிர் என் வயித்துல வந்து பிறந்தது தவிர வேற எந்த பாவமும் செய்யல அண்ணி. ஆனா ஏன் அவளுக்கு இந்த நிலைமை என்று மனதோடு மீனாட்சியிடம் கேள்வி கேட்டவரின் மனம் வெகுவாக ரணம் கொண்டிருந்தது. நான் பொண்ணா பிறந்து 2 பொண்ணுங்களை பெத்ததுதான் நான் செஞ்ச பாவமா? ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை?
தப்பே செய்யாத என் 2 பொண்ணுங்களுக்கும் இப்படி ஒரு தண்டனையை என் கையாலே கொடுக்க வச்சிட்டியே. போதும், இனியும் நான் ஏன் உயிரோட இருக்கணும்? நான் பாவி, மன்னிக்க முடியாத பாவத்தை செஞ்சு என் பொண்ணுங்களை நானே கொன்னுட்டனே என்று இளந்தளிரின் கழுத்தில் இருந்த மாலையை இளந்தென்றலின் கழுத்திற்கு இடமாற்றிய தன் 2 கரங்களையும் சுவற்றில் ஓங்கி அறைந்தவர் மீண்டும் எழுந்த கேவலை 2 கையாலும் பொத்தி இலக்கற்ற பார்வையோடு சத்தமின்றி கண்ணீர் வடிக்கத் தொடங்கினார்.